வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவாக இருந்த காவலர் பூபாலன் திருப்பூரில் கைது செய்யப்பட்டார். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது கணவரான காவலர் பூபாலன், மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா மற்றும் நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் பூபாலன் மற்றும் அவரது தந்தை செந்தில்குமரன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க தமிழக காவல்துறையினர் ஆந்திர ரயில் நிலையங்களில் தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். சூலூர்பேட்டையிலிருந்து வந்த ரயிலில் சந்தேகத்திற்குரிய நபர் வந்திருப்பதாக சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளன. இருப்பினும் அவர் திரும்பிச் சென்றதற்கான காட்சிகள் இல்லாததால் ஆரம்பாக்கம், தடா, சூலூர்பேட்டை ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் தண்டவாள பகுதிகளில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் எஸ்பி தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்படாததை கண்டித்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை நடைபெற்ற மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகியும் குற்றவாளி இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தூத்துக்குடி திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து அதிகமாக காணப்பட்டதால் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுக ஏலக்கூடத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய் வரையும், விலை மீன், ஊழி மீன், பாறை மீன் ஆகியவை கிலோ 300 ரூபாய் முதல் 550 ரூபாய் வரையும் விற்கப்பட்டன. மீன்களின் வரத்து அதிகரித்ததோடு நல்ல விலையும் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உசிலம்பட்டி அருகே 1 மாதமாக குடிநீர் வழங்காததால் திடீரென பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவ்வழியாக வந்த பெண் காவலர் பொதுமக்களிடம் சமாதானம் பேசி போக்குவரத்து பாதிப்பை சரி செய்தார். தனியாளாக போராட்டத்தை சரி செய்த பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விநாயகர், பராசக்தி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி விருதாம்பிகை சன்னதி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. ஈரோட்டில் செயல்படும் அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையில் டயாலிசிஸ் தவிர எந்தவித சிகிச்சையும் செய்யக்கூடாது என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளதாக சாந்தகுமாரி தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிறுநீரக திருட்டு தொடர்பாக மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து 5422 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர்மட்டம் 97 அடியை எட்டி நீர்த்தேக்க பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் 2வது பெரிய அணையான பவானிசாகர் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையிலிருந்து 1250 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக அம்மன் சன்னதியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் வரும் 27ஆம் தேதியும் திருக்கல்யாண உற்சவம் வரும் 30ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. கொடியேற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர்.
ஆடி மாதம் தொடங்கிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் காவடிகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அடுத்த மாதம் ஆடி கிருத்திகை விழா நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளிமாநில பக்தர்களின் வருகையும் அதிகரித்திருக்கிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விருதாச்சலம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார். கார்குடல் கிராமத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் மற்றும் ஆகாஷ் தரப்பிற்கு இடையில் திருமண பத்திரிகையில் பெயர் போடாத காரணத்தால் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த விமல்ராஜ் தரப்பினர் கட்டையால் தாக்கியதில் ஆகாஷ் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். பெரியகுளம் அருகே கள்ளர் விடுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து அரசு மாணவர் விடுதிகளுக்கும் சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளர் சமுதாய மக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுப்பட்டி மற்றும் ராஜஸ்தானே கிராமத்தில் கள்ளர் சமுதாய மக்கள் மற்றும் தமிழ் தேசிய ஃபார் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூரில் சமூக நீதி விடுதி என்று பெயர் பொறிக்கப்பட்ட பதாகையை சிலர் கிழித்தெறிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளனூரில் கடந்த 1.5 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். கிள்ளனூர் நாள் ரூட்டில் நடந்த இந்த போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திங்கட்கிழமை முதல் குடிநீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கரூரில் தொடர்ந்து 9வது ஆண்டாக ராணுவ வீரர்களுக்கு ராக்கி கயிறுகளை தனியார் பள்ளி மாணவர்கள் அனுப்பி வைத்தனர். பரணி பார்க் என்ற தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் 2017ஆம் ஆண்டு முதல் நாட்டின் முப்படை வீரர்களுக்கு ராக்கி கயிறுகளை தயாரித்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் ராக்கி கயிறுகள், திருக்குறள் பொறித்த ராக்கி கயிறுகள் உட்பட 3 லட்சம் ராக்கி கயிறுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. தேனி மாவட்டம் கடமலைகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரமாக BSNL செல்போன் சேவை அடியோடு முடங்கியுள்ளது. பராமரிப்பின்மை மற்றும் பழுதடைந்த உபகரணங்களே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் அரசின் இணையதள சேவைகளை பெற முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே ஓரிரு நாட்களில் சேவை சீரடையும் என BSNL தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவையாறு மேலவீதியில் உள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு காய்கறிகளை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று ஆடி மாதம் முழுவதும் பக்தர்களால் வழங்கப்படும் பழங்கள், வளையல்கள், புடவைகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட உள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே விட்டுவிட்டு பெய்த மழையால் மலர் சந்தையில் பூக்களின் விலை சரிந்துள்ளது. உரிய விலையும் கிடைக்காத நிலையில் 3க்கு 1 மடங்கு பூக்கள் தான் ஏலம் போயின. டன் கணக்கில் பூக்கள் சந்தையிலேயே தேக்கமடைந்ததால் பூ விவசாயிகள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தாம் தவறு செய்திருந்தால் ஏன் சஸ்பெண்ட் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் சுந்தரேசன் வலியுறுத்தினார். நேர்மையாக இருந்ததால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பதாகவும் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளை பணி செய்ய விட மாட்டார்கள் என்றும் குற்றஞ்சாட்டினார். என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், தயவு செய்து சார், இது நீதியரசர்கள், மாநில மனித உரிமை ஆணையம், ஸ்டேட் நேஷனல் NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நீதியரசர்கள் சுயமூட்டவா எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்க நான் பதிவு பண்றேன். இப்போ என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்பயே நீங்க கூப்பிட்டு விசாரிக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னே தெரியல சார்.
கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த பாகிஸ்தானின் பொருளாதாரம் தற்போது மீளத் தொடங்கியிருக்கிறது. ஜூன் மாதத்தோடு முடிந்த கடந்த நிதியாண்டில் பாகிஸ்தான் $2.1 பில்லியன் உபரியை பதிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதற்கு முந்தைய நிதியாண்டில் $2.1 பில்லியன் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருந்த நிலையில் தற்போது உபரியை பதிவு செய்திருப்பது முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இது பாகிஸ்தானின் பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி பாதையில் செல்வதை காட்டுவதாக அந்நாட்டு பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 22 ஆண்டுகளில் பாகிஸ்தான் கண்டிராத மிகப்பெரிய நடப்பு கணக்கு உபரி என நிதியமைச்சர் ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார். தேவையற்ற ஆடம்பர இறக்குமதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது, தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி ஏற்றுமதி அதிகரிப்பு, வெளிநாடுகளில் வாழும் பாகிஸ்தானியர்கள் அனுப்பும் பணம் 27% உயர்ந்திருப்பது உள்ளிட்ட காரணங்களால் பாகிஸ்தானின் நிதிநிலை மேம்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் $7 பில்லியன் திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் இன்னும் பல முக்கிய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியுள்ளது. எனினும் இந்த நடப்பு கணக்கு உபரி பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பிக்கையை விதைத்துள்ளது. நாட்டின் மின்சார பொருட்களின் ஏற்றுமதி $40 பில்லியன் கடந்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் மின்சார பொருட்களின் உற்பத்தி 6 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதி 8 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், 2027 செப்டம்பர் மாதத்திற்குள் புல்லட் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சண்டை காட்சியில் நடிக்கும்போது நடிகர் ஷாருக் கானுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தற்போது கிங் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படப்பிடிப்பின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காயம் காரணமாக சிகிச்சைக்காக அவர் அமெரிக்காவிற்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் அல்லது டிசம்பர் மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஷாருக் கானுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் படத்தின் வெளியீடு தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. பிரபல சமூக தளமான டெலிகிராமுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி குற்றச்செயல்கள் நடைபெறுவதாகவும் அது சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உதவுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. வியட்நாம் நாடும் ஏற்கனவே டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்துள்ளது. டெலிகிராம் செயலியால் மோசமாக தகவல்கள் பரிமாறப்படுவதால் அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்திருந்தது. டெலிகிராம் செயலி 2013ஆம் ஆண்டு ரஷ்யாவைச் சேர்ந்த சகோதரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள மேலவை தேர்தலில் கடுமையான சவால்களை எதிர்கொள்கிறார். இதில் அவர் தோல்வியடைந்தால் ஜப்பானில் அரசியல் ஸ்திரத்தன்மை மோசமடையலாம். கடந்த அக்டோபரில் கீழ் சபை தேர்தலில் அவரது ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. விலைவாசி உயர்வு, குறிப்பாக அரிசி விலை 2 மடங்காக உயர்ந்தது, வருமானம் குறைவு மற்றும் அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பு கோரிக்கைகள் போன்ற பிரச்சினைகளால் வாக்காளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். ஆளும் கூட்டணி மேலவையில் பெரும்பான்மை பெற 50 இடங்களை வெல்ல வேண்டும். சன்சைட்டோ போன்ற வலதுசாரி பாப்புலிஸ்ட் கட்சிகள் வெளிநாட்டினர் எதிர்ப்பு கொள்கைகளுடன் வளர்ந்து வருகின்றன. இந்த கட்சி வெளிநாட்டு நலத்திட்ட சலுகைகளை நீக்குவது, கடுமையான குடியுரிமை சட்டங்களை கொண்டு வருவது போன்ற திட்டங்களை முன்வைக்கின்றன. இந்நிலையில் இந்த தேர்தல் இஷிபாவின் தலைமைக்கும் ஜப்பானின் எதிர்காலத்திற்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்தத்திற்கு இணங்கியுள்ளதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பரோக் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தாங்கள் பேசி ஆயுதங்களை கீழே போட வைத்துள்ளதாகவும் புதிய ஒருங்கிணைந்த சிரியாவை உருவாக்கி அமைதியை பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க தூதர் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். எனினும் அமெரிக்க தூதரின் அறிவிப்பு குறித்து இஸ்ரேல் தரப்பிலோ சிரியா தரப்பிலோ எந்த தகவலும் வெளியாகவில்லை. சிரியாவின் தென்மேற்கு பகுதியில் ட்ரூஸ் இன மக்களுக்கும் அரசின் பெடோயின் படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 300 பேர் வரை கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து ட்ரூஸ் இனத்தவர்களை காப்பாற்றுவதற்காக என்று கூறி சிரியாவில் இஸ்ரேல் வான்படைகள் தாக்கியிருந்தன. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தல் என ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கும் காசாவிலிருந்து வெளியாகி வரும் காட்சிகள் கண்கலங்க வைக்கும் வகையில் உள்ளது. ஒரு சிறுவன் தன் தாயுடனும் சகோதரனுடனும் சாலையில் நடந்து வரும்போது
திடீரென பின்னால் இருந்து குண்டு சத்தம் கேட்கிறது. அடுத்த நொடி தாயும் பிள்ளையும் இருவேறு திசைகளில் தெரித்து ஓடுகின்றனர். சில நொடிகளில் வானை முட்டும் கரும்புகை எழுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் தங்களுக்கு பழகிவிட்டதாக காசா மக்கள் கூறுகின்றனர். தங்களை காசா மண்ணிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றுவதே இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களின் நோக்கம் என அந்த மக்கள் கூறுகின்றனர். முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட INS நிஸ்தார் என்ற கப்பல் வெள்ளிக்கிழமை கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்த கப்பல் ஆழ்கடல் நடவடிக்கைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் மீட்புக்கு பயன்படுத்தப்படும். இதுபோன்ற கப்பல் உலகின் சில கடற்படைகளிடம் மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. INS நிஸ்தார் நட்பு நாடுகளுக்கும் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு உதவிகளை வழங்கும் என்று கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த ஒரே ஆண்டில் சுமார் 7500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் கடந்த ஜூலை 18ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 7484 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த 2023 ஜனவரி முதல் இதுவரை 65906 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. முறையான திட்டமிடல் இல்லாதது, நிதி பற்றாக்குறை, மோசமான உள்கட்டமைப்புகள் உள்ளிட்ட காரணங்களால் இவை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று ஒரு நாட்டுக்கு வரலாறு முக்கியம் என தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்துவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், அறிவியல் ரீதியாக உள்ள ஆய்வுகள் தான் உண்மையை வெளிப்படுத்தும், எனவே அகழாய்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை அச்சுறுத்தும் வகையில் நாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி 1600 படுக்கை வசதிகளுடன் முண்டியம்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் 3000க்கும் அதிகமான நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் வறண்டாவில் நாய்கள் சுற்றித் திரிகின்றன. இதுகுறித்து புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நோயாளிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சபரிமலையில் திரண்டுள்ள திரளான பக்தர்கள் அங்கு விட்டுவிட்டு பொழியும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். மலையாளத்தின் கருக்கடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி வரை அனைத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. வார விடுமுறை என்பதால் சபரிமலையில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கேரளா முழுவதும் தென்மேற்கு பருவமழை விட்டுவிட்டு கனமழையாக பொழிந்து வருகிறது. ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிறன்று பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு எதிர்பார்க்கிறது. கனமழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் போலீசாரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தருணம் இதுதான் சரணம் போடு தர்ம சாஸ்திர